பேர் பார்த்தீங்கன்னா வயிற்றில் நிறைய பிரச்சனைகள், நம்ம உடம்புல உருவாகிற 90% நோய்களுக்கு காரணமே நம்ம வயிற்றுலேருந்து உருவாகிற கம்ப்ளைண்ட்ஸ் தான். வயிற்றில் எத்தனை தடவை தான் டாய்லெட்டில் மோஷன் போயிட்டு தண்ணி ஊற்றினாலும் சில பேருக்கு மோஷன் ரொம்ப ஒட்டிக்கிட்டே இருக்கும். தண்ணி ஊற்ற பார்த்தீங்கன்னா போகவே போகாது, அப்படியே ஸ்டிக்கியாக இருக்கும், அப்படியே களிமண் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கிறது என்ன காரணத்தினால? இது மிக முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம அலட்சியமே படுத்தக்கூடாது. இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கொழுப்பு கல்லீரல், அதாவது ஃபேட்டி லிவர்னால தான் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் இந்த மோஷன் ஒட்டிக்கிட்டு போகுதுன்னா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம கவனிச்சிட்டோம்னா பின்னாடி எந்த பிரச்சனையுமே வராது. குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டிக்கியாக இருக்குது, டாய்லெட் நல்லா ரொம்ப பிசு பிசுப்புன்னு இருக்குது, தண்ணி ஊற்றினாலே போக மாட்டுது அப்படின்னா அவங்க நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறாங்க, அந்த குர்குரே மாதிரியான ஐட்டங்கள் எடுத்துக்கிறாங்க, நிறைய பிஸ்கெட் சாப்பிட்றாங்க, சாக்லேட் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஃபேட் லிவரில் டெபாசிட் ஆகுது அப்படியெல்லாம் நம்ம நினச்சி குழந்தைங்களுக்கு நம்ம ஜங்க் ஃபுட்ஸ்